திஸ் இஸ் மே தினேஷ் குமார். லெட்ஸ் வெல்கம் டு த தா சினிமாஸ். நம்ம அஜித் குமார் அவர்கள் நடித்து ரொம்பவே லாங் அவைட் அதுக்கப்புறம் ரிலீஸாக இருக்கக்கூடிய விடாமுயற்சி திரைப்படத்தோட விமர்சனம் தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மகிழ் திருமேனி அவர்கள் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. ஸோ எனக்கு மகிழ் திருமேனி அவர்களோட ஃபிலிமோகிராஃபியில் வந்து எல்லா படங்களுமே எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். இந்த படம் 1997 ஹாலிவுட்டில் வெளியான பிரேக் டவுன் திரைப்படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பிரேக் டவுன் படத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெராய்ட்ஸு, அந்த பிரேக் டவுன் படத்தோட மொத்த டெரைனு, அந்த மொத்த கதைக்களம் எல்லாத்தையுமே அப்படியே தமிழ் படுத்தி அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபியூ சேஞ்சஸோட, சின்ன சின்ன சேஞ்சஸோட தான் வந்து பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த படம் பிரேக் டவுனில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே தான் இங்கே வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஸோ இந்த படத்தோட மேஜர் யூஎஸ்பியாக இருக்கக்கூடிய நம்ம ஏகே ஆல்சோ நோன் அஸ் அஜித் குமார் அவர்கள் முதல் முறையாக ஒரு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாஸ் ஹீரோ அவர் அஜித் அவர்கள் ஒரு ரொம்பவே வல்லமரான, ரொம்பவே டவுன் டு எர்த்தான, ஒரு ரொம்ப அப்நார்மல் காமன் மேன் ரோலை வந்து ஏற்று வந்து நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து மாஸ்டர் திரைப்படத்திலையும் லியோ திரைப்படத்திலையும் பார்ட்லியா விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணியிருப்பாரு. நம்ம வேட்டையன் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பண்ணியிருந்தாரு, காலாபுரத்தில் வந்து பண்ணியிருந்தாரு. இந்த வல்னரபிலிட்டியை முழுக்க முழுக்க மாஸ் கமர்ஷியல் எந்த பில்டப் எதுவுமே இந்த கேரக்டருக்கு இல்லாமல் சராசரி ஆள் தான் அவன் இப்படி தான் இருப்பான். அவன் சண்டை போடுறதெல்லாம் வந்து அவனுக்கு ஏதாவது வெகுண்டு எழுந்து அவன் வரப்போ தான், அதுவும் அவன் சண்டை போடுற டெக்னிக்லாம் அடித்து பறக்க விடுற மாதிரிலாம் இருக்காது. தன்னை தற்காக்கிறதுக்கு எப்படி சண்டை போடுவான். இந்த விஷயத்த எந்த ஒரு தேவையில்லான கிளீஷே மாஸ் கமர்ஷியல் மூமெண்ட்ஸ் இது எதுவுமே இல்லாமல் மகிழ் திருமேனி அவர்கள் அஜித் குமார் அவர்களை வச்சு நமக்கு வந்து நரேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காரு. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த கதையே மாஸ் கமர்ஷியலாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இது இந்த கதைக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு, நெகட்டிவாகவும் அமைஞ்சிருக்குன்னு வந்து வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ அஜித்குமார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இமேஜ் வந்து இந்த லெவலில் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருந்து இருக்கிறப்ப படம் ஃபுல்லாக வந்து அவர் வில்லன்ஸ் கிட்ட வந்து அடி வாங்குறாரு, உடஞ்சி வந்திருக்காரு, வில்லன்ஸ் கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு வந்திருக்காரு. டுவர்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து வரப்போ தான் அவர் ஒரு விஷயம் பண்ணி எல்லாத்தையுமே வந்து டேக்கிள் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். ஒரு சராசரி காமன் மேன் சண்டையெல்லாம் பெருசாக வந்து போடாதவன் லைஃப்லேயே முதல் முறையாக அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறான் ஒரு திக்கு தெரியாத ஒரு இடத்துல, இப்படின்ற இந்த தின் லைன் தான் மனைவி கண்டி இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த எடுத்துக்கிட்ட இந்த ரோட் ஃபிலிம்ன்ற ஜான்ராக்கு, இந்த எடுத்துக்கிட்ட இந்த கதைக்களத்துக்கு மகிழ் திருமேனி ஒரு ஹானஸ்டான படத்தை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து மாற்றுக்கருத்தே இல்லாமல் வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் எக்ஸாக்டாக ரீமேக்காக வந்து இருக்கிற பட்சத்துலையும் ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸ் ஆர்க், எமோஷனல் ஆர்க்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் அவர் அண்ட் த்ரிஷா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டை வந்து கையாண்ட விதம் ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. குறிப்பாக அஜித் அண்ட் த்ரிஷா அவர்கள் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துருந்தாங்க. அந்த ஆன்ஸ்க்ரீன் பேராக வந்து பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக வந்துருந்தாங்க. ஒரு மெச்சூர்டான ஒரு கப்பிள்ஸாக வந்து பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக வந்துருந்தாங்க. அஜித் அவர்களை வந்து 2-3 டிஃப்ரெண்ட் லுக்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. இந்த லுக்கோட எக்ஸ்டென்ஷன் நம்ம கண்டிப்பாக குட் பேட் அக்லி படத்தில் வந்து இன்னுமே ஃபுல்லாக வந்து பார்ப்போம். பட் அந்த லுக்கே செம்மையாக வந்து இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக இந்த ஸ்பெக்ஸ் போட்டுட்டு ஃபுல்லாக பிளாக் லுக்கில் அஜித் வந்து ஸ்டார்டிங் சீனில் வருவார். செம்ம லுக்கு, அது மிரட்டல் லுக்கு. ஸோ அந்த லுக்கு இன்னுமே நிறைய பெருசாக வந்து பார்க்க எல்லா ஃபேன்ஸுமே வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே இந்த 2 கப்பிள்ஸ் வந்து ரோட் ட்ரிப் வந்து கிளம்புறாங்க ஒரு கோல்காண்டி. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு அவங்க டிவர்ஸ் வந்து ஆயிருக்காங்க, ஆக போகிற ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. அப்போ அப்படியே வந்து உங்கள் ரோட் ட்ரிப் வந்து மேற்கொள்கிறப்ப ஒரு அசம்பாவிதம் வந்து ஏற்படுது. மனைவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலில் வந்து காணாமல் வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அஜித்குமார் அவர்கள் எப்படி தேடி போகிறாரு, இதுதான் பிரேக் டவுன் படத்தோட கதையும், இதுதான் இந்த கதையும். ஆல்மோஸ்ட் அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த டெரைன்ஸு, அந்த லேண்ட்ஸ்கேப்ஸு, அதில் இருக்கக்கூடிய சீன் ஐடியாஸ், அதில் இருக்கக்கூடிய டைலாக்ஸு, ஷார்ட் டிவிஷன்ஸு எல்லாத்தையுமே அப்படி தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபியூ சேஞ்சஸ் மட்டும் வந்து பண்ணி ரெஜினா கேரக்டர் அவர்கள் வந்து அந்த நியூவில் வந்து இருக்க மாட்டாங்க, இதில் வந்து சேர்த்து வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸும் நிறைய வந்து இருக்குது, நெகட்டிவ்ஸும் நிறைய வந்துருக்கு. ஒன்று வந்து பார்க்கலாம். அஜித் அவர்கள் கதாபாத்திரம் இருக்கக்கூடிய முடிவுகள் ஒரு சூழலில் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் அஃபேர் பற்றின ஒரு விஷயத்த ஒய்ஃப் வந்து வெளிப்படுத்துகிறப்ப கூட அதை அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்பவே கண்ணியத்தோடு ஹேண்டில் பண்ணுவார். இதான் அவரோட கேரக்டராகவே வந்திருக்கும். அதே மாதிரி ஒய்ஃப் தொலைஞ்சு போனதுக்கப்புறமும் இந்த காரை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுப்பாரு. ஒய்ஃப் தொலைஞ்சு போனதுக்கப்புறம் பரிதேப்பா வந்து தேடுறது, வில்லன்ஸ்கிட்டே போய் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது, கிளைமேக்ஸில் இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் நம்ம இறங்குறதா அப்படின்னு வந்து அடித்து வந்து இறங்குறது, இந்த எல்லா டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸும் அஜித் அவர்கள் தான் ஒரு தேர்ந்த நடிகர் அப்படின்றத திரும்ப ஒன்ஸ் அகைன் வந்து நிரூபிச்சிருக்காரு. அஃப்கோர்ஸ் பிரேக் டவுன் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த ஆக்டர்ஸோட நிறைய விஷயங்களை அப்படியே தான் இமிட்டேட் பண்ணி நடிச்சிருக்காப்புல. அதை அஜித் அவர்கள் அவரோட ஓன் ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது ரொம்பவே சூப்பராக வந்து ஒரு விஷயமா வந்து இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பேக்கடாக இதுதான் கதைக்களம், இப்படி தான் அந்த கப்பிள்ஸ் வந்து இருக்காங்க, அவங்க அந்த மாதிரி ரோட் ட்ரிப்பில் வந்து போகிறாங்க, அந்த ரோட் ட்ரிப்பில் இப்படி ஒரு சம்பவம் வந்து நடக்குது அப்படின்ட்டுலாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு டுவர்ஸ் த இன்ட்ரோல் வந்து வரப்போ உண்மையிலே யாருமே அந்த இன்ட்ரோல் ட்விஸ்ட்டை எதிர்பார்த்துருக்கே மாட்டோம். செம்மையான இன்ட்ரோல் ஸ்கெட்சு.
அது எல்லாருமே சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா அது ஒரிஜினல் இருக்காது. அது இந்த ஐடியாவை இங்கேலாம் வந்து யோசிச்சிருக்காங்க. அது சூப்பராக கன்வின்சிங்காக வந்துருந்துச்சு. ஒன்ஸ் செகண்ட் ஹாஃப்குள்ள படம் வந்து போகிறப்ப தான் ஸ்டார்டிங்லேயே ரெஜினா அண்ட் அர்ஜுன் இவங்க 2 பேர்த்துக்கான இந்த வில்லனுக்கான ஒரு பேக் ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க. அது இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பட் இன்னும் அதுக்கான டியூரேஷன் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருந்தா அது இன்னும் அழுத்தமாக வந்து பதியப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஹார்லி குயினோட ஒரு ஸ்டோரி மாதிரி தான் நம்ம ரெஜினா அவர்களுக்கு ஒரு ஸ்டோரியை வந்து சித்தரிக்கிறாங்க. பட் அந்த ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் பவராக சொல்லியிருந்தா அவங்களோட கேரக்டரோட வீரியம் இன்னுமே நமக்கு வந்து எலாபரேட்டாக வந்து டிஸ்டார்ட்மெண்ட் வந்து ஆயிருக்கும். சேம் டைம் அர்ஜுன் அவர்களுக்கு நல்ல ஒரு ரோல் தான். அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியதுக்கும் நிறைய சீன்ஸ் வந்துருக்கு, ஃபைட் பண்ணுறதுக்கும் சீன்ஸ் வந்துருக்கு. ஸ்டில் அவருக்கு ரைட்டிங்கில் பெருசாக அவர் அந்த ரோலுக்கு டெப்த் இல்லைனா கூட லியோ மாதிரி அவர் பெருசாக வந்து வீணடிக்காமல் ஆல்மோஸ்ட் அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்து தான் அந்த படத்தில் வந்து கையாட்டிருக்காங்க. இன்னொரு சப்பிலெலாம் வரக்கூடிய ஆரவ் அவர்கள், ஆரவுக்கு வந்து வில்லன் டெப்த்தெல்லாம் பெருசாக வந்து இல்லை. பட் ஸ்டில் இதுவே பிரேக் டவுனில் வரக்கூடிய ஆரவ் கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சு அந்த கதாபாத்திரத்துக்கு நிறையவே முக்கியத்துவம் டெப்த்தாகவே வந்து இருந்துச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிருந்துச்சு. இங்கே அது ஒரு கேங் மாதிரி ஒரு பசங்க வந்து துரத்திட்டு போகிற மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணாலும் அந்த வீரியம் கம்மியாக வந்து தெரியலாம். செகண்ட் ஹாஃப் வந்து போகிறப்போ நிறைய விஷயங்கள் ஆன் அண்ட் ஆஃபாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆனாலும் இந்த ஜான்ராக்கு என்ன தேவை, இந்த கதைக்களத்துக்கு என்ன தேவை? ஒரு ரோட் ஃபிலிமு, அதில் வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்டு, அதில் ஒரு எமோஷனல் ஆர்க்கு, ஒரு டவுன் டு த எர்த் பர்சன். இப்போ அஜித் அவர்களை இப்படி தான் அவர் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. திடீர்னு அஜித் அவர்கள் அடித்தா வந்து 10 பேர் பறப்பாங்க இப்படின்னு அவங்க நினச்சி வந்து பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து பண்ணாமல் எடுத்துக்கிட்ட கதைக்களம் இப்படி தான் வந்து கையாளணும், இதை இப்படி கொடுத்தா புதுசாக இருக்கும், புதுமையாக இருக்கும் அப்படின்ட்டு மகிழ் திருமேனி யோசிச்சதுக்கு அஜித் அவர்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டு நடித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ஒரு புதுசான ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் ஒரு மாஸ் ஹீரோவை பார்த்து ஒரு ஃபீல் தான் வந்து இருந்துச்சு. பட் இதோட பாதக விஷயங்கள் வந்து என்னன்னா, அஜித் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மாஸ் இமேஜுக்கு இதை ஆடியன்ஸ் எப்படி வந்து ரிசீவ் பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி வந்து இருக்கு இல்லையா? அதுதான் இது டிவைடிங்காக வந்து ரிசீவ் ஆகலாம். பட் நான் ரொம்பவே வந்து ரசித்தேன். ஏன்னா இந்த ஜான்ரால அஜித் அவர்களை அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல வந்து பார்க்குறப்ப செம்மையாக வந்து கிளிக் ஆகுது, நம்பகத்தன்மையாக வந்து இருக்கு. எப்போவுமே ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் கன்வின்சிங் தான் ரொம்பவே வந்து முக்கியம். நம்ம வந்து எப்போவுமே பழைய படத்தை கம்பேர் பண்ணாமல் ஒரு படத்தை ரிசீவ் பண்ணுறது மோஸ்ட்லி வந்து நல்லது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த படத்தை வந்து பார்க்குறப்ப அஜித் அவர்கள் இந்த அர்ஜுன்ற அவர் நடித்திருக்கக்கூடிய இந்த லீட் ஆக்டர் கதாபாத்திரத்துக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக அது பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ். இப்போது அவன் வந்து ஷூட் பண்ணுவான், அந்த அர்ஜுன் கதாபாத்திரம் அஜித் குமார் சார் வந்து ஷூட் பண்ணுவார். வில்லன்ஸ் அட்டாக் பண்ணுறப்ப கூட அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு காலில் தான் சுடுவார். அவர் எங்கேயுமே வெட்டி சரா மாதிரியே அடிச்சுட்டுலாம் போயிட்டு இருக்க மாட்டார். அந்த கேரக்டருக்கு இவங்க ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ண விதமும் ரொம்பவே ஸ்லீக்காக நம்பும்படியாக ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக இருந்துச்சு. இதெல்லாம் தான் அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்தின விஷயங்களாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ த்ரிஷா அவர்கள் செம்ம அழகாக வந்திருக்காங்க, அவ்வளோ லைவ்லியாக லவ்லியாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னால் வந்து நம்பவே வந்து முடியல. இன்னும் நம்ம கில்லி சம்திங்கில் பார்த்த மாதிரி தான் அப்படி அழகாக வந்திருக்காங்க, மாட்டிட்டாங்க. அவங்க வரக்கூடிய அந்த விஷயங்கள் லிமிட்டட் சீன்ஸ்குள்ளேயே அவங்களோட கதாபாத்திரமும் அவங்களோட அந்த கதாபாத்திரத்துக்கான ஆழமான தன்மையும், ஒரு கணவன் மனைவி எப்படி அவங்கள பற்றி திங்க் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள். இப்போ அஜித் குமார் வந்து ஒரு சைடு வந்து ஒய்ஃபை பற்றி இல்லை என் ஒய்ஃப் அப்படி பண்ண மாட்டா அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். அதே தான் இங்கே இவங்களும் வந்து சொல்லுவாங்க. இந்த விஷயங்களை போர்ட்ரே பண்ணுறப்ப ஒரு பேரியருக்குள்ளே சிக்கி தவிக்கிருப்பாங்க, அவங்களோட சஞ்சலம் தவிப்பெல்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் இந்த படத்தோட ஆக்சுவலாக உண்மையிலேயே சர்ப்ரைஸான ஷோ ஸ்டீல நம்ம ரெஜினா அவர்களோட நடிச்சிருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் தான் செம்மையான ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஸ்வாகான பெர்ஃபார்மன்ஸு. வில்லி தான் மிரட்டிட்டாங்க. ஒரு சைக்காட்டிக்கான ஒரு வில்லியாக வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ரிஜிஸ்டர் ஆகுறாங்க. இந்த ரியல் டைமில் வந்து பண்ணுறப்ப அந்த மேனிப்புலேஷன் கேம் ஒன்று விளையாடுவாங்க. உண்மையிலே அந்த சீன் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கும். அந்த சீனுக்கு எல்லாருமே 100% மார்க் வந்து போடுவோம். இவங்க அஜித் குமார் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களை வச்சு ஒரு மைண்ட் கேம் வந்து விளையாடுவாங்க. அது இவங்களோட கதாபாத்திரம் சித்தரிப்பே அந்த மாதிரி தான் வந்துருக்கு. எல்லாரையும் வச்சு உண்மைகளை வச்சே அதில் ஒரு ஃபேக்கை சொல்லி ஒரு மைண்ட் கேம் வந்து விளையாடுறது, அந்த ட்ரிக்கை செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஒன்ஸ் அர்ஜுன் அவரோட கதாபாத்திரம் இன்னும் டெப்த்தாக இருந்துருந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக வந்து இருந்திருக்கும். பட் ஸ்டண்ட் காட்சிகள் வழக்கமோட சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணியிருந்தாரு. தவிர படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் செம்ம ப்ரொடக்ஷன் ஸ்கேலு, செம்ம ஸ்லீக்கான விஷுவல்ஸு, திட்டத்தட்ட ஹாலிவுட் படம் பார்க்குறதுக்கான ஒரு ஃபீலிங்கை தான் ஓம் பிரகாஷ் அவரோட சினிமோட்டோகிராஃபி நமக்கு வந்து கொடுத்துருக்கு. அடித்து தூக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு செம்ம விஷுவல்ஸு, மிரட்டிட்டாங்க. 100% மார்க் நம்ம எல்லாத்தையும் இதுக்கே வந்து கொடுத்துடலாம். இந்த விஷுவல் லுக்கு தான், இந்த ப்ரொடக்ஷன் ஸ்கேலுக்கான லுக்கு தான், இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த ஆர்ட் டிசைன்ஸ்க்கான ஒர்க்கு தான் இந்த படத்தை நமக்கு ஹாலிவுட் லுக்கில் சூப்பராக வந்து நமக்கு வந்து அப்பீல் பண்ண வந்து வைக்குது. அனிருத் அவரோட பின்னணி இசை வழக்கம் போல தலைவன் தூக்கி நிப்பாட்டிருக்காரு படத்தை. எந்த படம் எந்த ஜான்ரா கொடுத்தாலும் அடிச்சு நொறுக்குவார். இது ஒரு ரோட் ஃபிலிம் இல்லையா? இந்த ரோட் ஃபிலிம்ல அஜித்கான மாச வந்து அங்கங்கே வைக்கணும். இது சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. இந்த விடாமுயற்சி டைட்டில் தீமா இருக்கக்கூடிய அந்த ட்ரம்ஸ் அடிப்பாங்களே அஜித்தே அப்படின்ட்டு தேட்டர்லாம் எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. அந்த பிஜிஎம் ஹேண்டில் பண்ண விதம், அதுக்கு ஃபுல்லாக நடுவில் இந்த கோர் பிஜியத்தையே வேற வேற மாடிஃபிகேஷனில் போட்ட விதம்லாம் சூப்பராக வந்து இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம் அனிருத் அவர்களோட பின்னணி இசை ரொம்பவே ரிப்பீட்டேட்டிவாக ஃபீல் ஆன இது வந்து இதுதான். அது ஒரே பிஜிஎம் தான், டைட்டில் ட்ராக்ல ஒன்று போட்டிருக்காப்லையா, அதுவும் இந்த பத்திக்குச்சி ராட்சசடி கடைசியாக வர பாட்டு.
இந்த டைட்டில் ட்ராக் பிஜிஎம் தான் அங்கங்கே எல்லா இடத்துலையும் அடித்து ஃபில்லர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரே வந்து தவிர அவரோட ஸ்டைலே என்னன்னா நிறைய இன்னும் டிஃப்ரெண்ட்டான சினாரியோஸ்க்கு சுச்சுவேஷன்ஸ்க்கு புதுசாக வந்து டெலிவர் பண்ணுறது தான். ஏன் கண்டென்ட் ஓரியன்ட் படமான வேட்டையன்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட 20 வெரைட்டிஸ் ஓஎஸ்டி வந்து டெலிவர் பண்ணியிருப்பாரு. பட் என்னவோ தெரில, இந்த படத்தில் தான் முதல் முறையாக ரொம்பவே ரிப்பீட்டேட்டிவாக இருந்த ஃபீல் வந்து வந்துச்சு. பட் இருந்த பட்சத்துலையும் அனிருத் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு, குறிப்பாக அந்த ட்ரம் பீட்டு, அடி நொறுக்கல், வைப்பு தான் செம்மையாக வந்து பண்ணிட்டாரு. குறிப்பான ஒரு சீனுங்க இந்த படத்தில், அந்த சீனுக்கு தான் தேட்டரை செம்ம வைப்பாகும். அந்த கார் ஸ்டண்ட் சீன் ஒன்று நம்ம ஆரவை போட்டு திருப்புற அந்த மேக்கிங் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, நொறுக்கலான கோரியோகிராஃபி, செம்ம வைப்பான சீனு. எத்தனை பேர் இந்த படத்தை அங்கங்கே சோர்வாக ஆன் அண்ட் ஆஃபாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த கார் கோரியோகிராஃபி ஸ்டண்ட் சீனுக்கு தேட்டரை வைப்பாகும், தேட்டரை விசில் அடிக்கும். அப்படிப்பட்ட கோரியோகிராஃபி வைப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் விடாமுயற்சி படத்தோட மேஜர் பிரச்சனையாக வந்து பார்க்குறது என்னன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் ரீமேக் தான் பண்ணியிருக்கீங்க, அப்படியே அதை வந்து ஜெராக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கீங்க. அந்த படத்தில் என்னென்ன இருந்துச்சோ அதை அப்படியே இங்கே வந்து கன்வெர்ட் பண்ணி வந்து வச்சுருக்கீங்க. இதுக்கு இவ்வளவு கால அவகாசம் கண்டிப்பாக தேவையில்லை. நீங்கள் 1008 காரணம் சொல்லலாம், லைக்கா சைடு நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணலாம், மகிழ் திருமேனி அவர்களை வந்து நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணலாம். பட் அப்படியே நீங்கள் டிட்டோவாக ஜெராக்ஸ் எடுத்துக்கக்கூடிய ஒரு படத்தை இந்த மாதிரி 3 வருஷம் ஒரு காலவரையமாக்கி அதில் நிறைய பஞ்சாயத்தெல்லாம் வந்து கொண்டு வந்து இந்த ரீமேக் ரைட்ஸ் எல்லாம் வாங்குறதுல சொதப்பி, எதுக்கு இப்படி ஒரு ட்ராமா? படத்தில் இருக்கிற ட்ராமா விட இதுக்கு வெளியே எவ்வளோ பெரிய ட்ராமா வந்து ஆயிருக்கு. இதுக்கான அவசியம் கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னா உங்கள்கிட்ட எக்ஸிஸ்டிங் ஒரு மெட்டீரியல் வந்து இருக்குது. அந்த மெட்டீரியலை பார்த்து தான் நீங்கள் வந்து அப்படியே ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க பட்சத்தில் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் 4-5 மாதத்தில் முடிச்சு ரிலீஸே பண்ணிடலாம். இப்படி தானே நேர்கொண்ட பார்வை பண்ணாங்க. ஏன் இதை விட பெருசாக இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஸ்கேலாகவும் மேன் பவர் ஒர்க்காகவும் தேவையாக இருக்கக்கூடிய துணிவு படம் ரொம்பவே சீக்கிரமாக முடிச்ச படமாச்சு. ஸோ இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த கதையை அசர்பைசான்லாம் பண்ணியிருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த கதை இன்னுமே மக்களுக்கு அந்நியமாக தெரியுறதுக்கான காரணம் முக்கியமாக இது அசர்பைசானில் நடக்கிறது தான். நிறைய இடத்துல வேற்றுமொழி வசனங்கள் வந்து வருது. அதெல்லாம் வந்து ஒரு பாமர மக்கள் வந்து பார்க்குறப்ப நிறைய டிஸ்கனெக்டட் ஆக தான் வந்து செய்வாங்க. இப்போ ஃபிலிம் மேக்கிங் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம மக்கள் வந்து அதை வந்து எடுத்து வந்து பேசிகிட்டு இருந்தாலும், இந்த கதைக்களத்தை நீங்கள் இந்தியாவிலே நடக்கிற மாதிரி, ஒரு நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி வந்து வச்சுருந்தீங்கனாலும் அப்படி அது சேமாக இருக்கும். இந்த கதைக்களத்துக்கு அசர்பைசானில் இருந்தால் தான் அந்த படம் சூப்பராக இருக்கும்னா இதெல்லாம் இல்லை. நீங்கள் பிரேக் டவுன் படத்தோட டெரைனை ரீக்ரியேட் பண்ணணும்னு நினச்சிட்டீங்க. அதை தான் நான் வந்து சொல்கிறேன். அந்த ஷார்ட்டு முதற்கொண்டு நீங்கள் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுற அவசியம் இல்லையா? அவசியம் இல்லை. ஏன்னா 1997 வந்த படம் பிரேக் டவுன். நேர்கொண்ட பார்வை ரீமேக் பண்ணிங்களா, அது வேறு. அது வந்து அது இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டை நீங்கள் வந்து பேசினாலே போதும். பட் 1997 அவங்க கன்சீவ் பண்ண கிரியேட்டிவிட்டி லெவலுக்கு இருக்கக்கூடிய சீன்ஸை அப்படியே நீங்கள் வந்து 2024 சமயத்தில் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள் வந்து இருக்குது. அதனால தான் இவ்வளவு குளறுபடிகள் இந்த ரிவ்யூஸில் வந்து டிவைடிங்காக தெரிகிறது வந்து பார்க்க வந்து முடியுது. ஸோ இதை வந்து கரெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். நான் குறிப்பாக இந்த அஃபேர் மேட்ரு இல்லாமல் இந்த கதையை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா, த்ரிஷா அவரோட கதாபாத்திரம் மேலே இன்னுமே எப்படா காப்பாற்றுவார் அஜித்ன்ற பரபரப்பு இன்னுமே ஜாஸ்தி வந்து ஆயிருக்கும். இப்போது நான் பேபி ஜான் தெரி படத்துக்கே அந்த ரீமேக் பண்ணாங்க இல்லையா, தெரி படத்தை, இதுக்கே நான் வந்து ஃபீல் பண்ணேன். தேவையில்லாத நிறைய புது விஷயத்தை வந்து பேபி ஜான் படத்தில் வந்து சேர்த்துருப்பாங்க. பட் மாற்ற வேண்டிய நிறைய விஷயத்த மாற்றாமே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் மாற்றி கொடுத்துருந்தா தான் அது நியூ ஏஜ் படமாக வந்து இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்த தான் நான் இந்த படத்துக்கும் வந்து சொல்கிறேன். பிரேக் டவுன் வந்து நீங்கள் வந்து எடுத்து வந்து பண்ணுறீங்க. மாற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நிறைய வந்து இருக்குது. அந்த முக்கியமான விஷயங்களை மாற்றிருந்தீங்கன்னா இந்த படம் இன்னுமே ஸ்ட்ராங்கான செம்மையான படமாக வந்து இருந்திருக்கும். இது இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமாகவே நீங்கள் சித்தரிச்சிருந்தீங்கன்னா அந்த படம் ஈஸியாக எல்லாருக்குமே த்ரூ அவுட்டாக கனெக்ட் ஆகிடும். அந்த இடத்துல வந்து இது அஃபேர் மேட்டர் வந்து நீங்கள் எல்லாமே பரபரப்பாக்கியிருக்கலாம். அது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்க முடியும். அதுதான் ஒரு சிறந்த ரைட்டிங்கோட ஒரு இது. எமோஷனல் ஆர்க்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணப்பட்டிருக்கே தவிர படத்தோட எங்கேஜிங் பாயிண்ட்டுக்கு எங்குமே அது பெருசாக வந்து யூஸ் பண்ண வந்து படலை. இந்த கதைகள் எதுக்கு இது ஹானஸ்ட்டாக வந்துருக்குங்க. தேவையில்லாத அபரிவிதமான சீன்ஸோ ஆச்சா ஊச்சான்னு கத்துறதோ அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து இல்லாமல் இந்த கதைக்களத்தை இப்படி சின்சியராக சொன்னால் அழகாக வந்திருக்கும், செம்மையாக வந்திருக்கும். அதை மகிழ் திருமேனி சூப்பராக வந்து புரிஞ்சுட்டு வந்து பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் மாற்றங்கள் தேவை தானே. மாஸ்டர் படம் வந்தப்போ வந்து நிறைய விமர்சனங்கள் வரதான் வந்து செஞ்சது. லியோ வந்தப்போ விமர்சனங்கள் வரதான் செஞ்சது. காலா வந்தப்போ விமர்சனங்கள் வரதான் வந்து செஞ்சது. எப்போவுமே இந்த மாஸ் கமர்ஷியல் ஹீரோஸ் புதுசாக ஒரு முன்னேற்றத்தை, புதுசாக ஒரு விஷயத்தை வந்து இந்த மாஸ் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுறப்ப எல்லாருக்கு தரப்பையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண வந்து முடியாது. பட் படத்தோட தரமாக இது வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு. இந்த படம் இங்கே தான் வந்து இருக்க போது. தயவு செஞ்சு இந்த பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல புஷ் கொடுத்து நீங்கள் வந்து கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் தமிழ் சினிமா மொத்தமே வந்து எடுப்பாங்க. ஏன்னா இதுதான் பெரிய ஹீரோஸ் பண்ணுறதான் எக்ஸாம்பிள். இப்போ இவங்களே இப்படி பண்ணுறாங்கன்னா ஓகேடா அப்போ நம்மளும் ட்ரை பண்ணலாம்டா, இந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு காமன் மேன் கேரக்டர் நம்மளும் ட்ரை பண்ணலான்டான்ட்டு எல்லாருமே தமிழ் சினிமாவே இந்த மாதிரியான கதைக்களத்தை வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டில் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது இயக்குனர் மகிழ் திருமேனி அவரோட ஃபிலிமோகிராஃபியில் இருக்கக்கூடிய மற்ற திரைப்படங்களோட வந்து கம்பேர் பண்ணால் கழகத்திலைவன் திரைப்படத்தை விட சூப்பராக இருக்கும். ஆனால் தடையற தாக்க, மீகாமன், தடம் இந்த படத்தோட ரேஷியோலாம் வந்துருக்கு பார்த்தீங்களா. மகிழ் திருமேனி எதில் வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னா
ஒரு பிரில்லியண்டான இன்டெலிஜென்ட்டான ஸ்க்ரீன் பிளேவை நமக்கு வந்து ப்ரெசென்ட் கொடுத்து அந்த கிரிப்பை வந்து ஹோல்ட் பண்ணி அவரோட ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னே நம்மளை பயங்கரமாக ஆழமாக வந்து யோசிக்க வைக்கும். ஸோ அதுக்கு தீனி போகிற அளவுக்கு விடாமுயற்சி இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து கிடையாது. பட் எடுத்துக்கிட்ட கதைக்களத்துக்கு எடுத்துக்கிட்ட விஷயத்துக்கு ரொம்பவே சூப்பராக நேர்மையாக செமையாக வந்து பண்ணியிருக்காங்க. அஜித் அவரோட ஃபிலிமோகிராஃபியில் வந்து கம்பேர் வந்து பார்க்குறப்ப எனக்கு பர்சனலாக என்ன இருந்தாலும் ரொம்பவே பிடிச்ச திரைப்படம். என்ன இருந்ததுக்கப்புறம் எனக்கு துணிவு அதோட ஜான்ராக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு திரைப்படம். அதுக்கப்புறம் நான் அஜித் அவரோட திரைப்படத்தில் ரொம்பவே ரசித்து என்ஜாய் பண்ணி பார்த்த திரைப்படம்னா இந்த விடாமுயற்சி தான். ஸோ கண்டிப்பாக இந்த படம் நாட் பேட் ஃபிலிம் தான். ஆகா ஓகோ செம்மையா இருக்குப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா மோசமான திரைப்படம் கிடையாது, பேடான திரைப்படம் கிடையாது. நல்ல விஷயங்களை நல்ல இன்டென்ஷனோட தரமான ஃபிலிம் மேக்கிங்கோட ப்ராப்பரா ஜான்ராவா நல்ல கேரக்டர் ஸ்கெட்சோட அஜித் அவர்களோட நல்ல நடிப்போட எல்லா கோரியோகிராஃபும் செம்மையா ஆல்மோஸ்ட் ஃபைன் ஸ்லீக் பர்ஃபெக்டா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற திரைப்படம் தான் விடாமுயற்சி.